நீங்கள் ரெக்ரூட்டர் கால் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ண மாதிரி. ஸோ நம்ம இன்னைக்கு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நாட் ஆன்சரிங் த கால்ஸ். நீங்கள் ஒரு ஃப்ரெஷர் ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, ஒரு ரெக்ரூட்டர் உங்களுக்கு கால் பண்ணுறாங்க, நீங்கள் அந்த கால் வந்து ஆன்சர் பண்ணல, அந்த கால் வந்து மிஸ் கால் ஆயிடுச்சுன்னா அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும் அண்ட் அது வந்து நீங்கள் எப்படி வெளியே வந்துட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஜென்ரலி ஒரு கேண்டிடேட் வந்து காலுக்கு ஆன்சர் பண்ணாத போது ஆஸ் எ எம்ப்ளாயர் அவங்க என்ன அசியூம் பண்ணிப்பாங்கன்னா, அந்த கேண்டிடேட் வந்து மேபி அந்த ரோலுக்கு இன்ட்ரெஸ்டட் இல்லை, மேபி அவன் ரொம்ப ப்ரொஃபஷனல் இல்லை அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. அண்ட் இதில் என்ன ஆகும்னா உங்கள் மேலே ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் ஆகும். ஸோ கண்டிப்பாக ஒரு காலுக்கு ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ரீசன்ட் ஸ்டடிஸ் என்ன சொல்லுதுன்னா 80% ஆஃப் எம்ப்ளாயர்ஸ் எக்ஸ்பெக்ட் த கால் விதின் 30 minutes ஆர் 2 hours. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் இமீடியட்டாக கால் பேக் பண்ணணும். விதின் 30 minutes இல்லை விதின் 2 hours நீங்கள் கால் பேக் பண்ணணும். ஏன்னா ரெக்ரூட்டர்ஸ் கிட்ட நிறைய கேண்டிடேட்ஸ் இருக்கும், நிறைய ப்ரொஃபைல்ஸ் இருக்கும். அவங்க வந்து பேக் டு பேக் கேண்டிடேட்ஸ் கால் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மேபி கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டாங்க, இல்லை பொசிஷன்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா உங்களை ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜாப் தேடிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து எப்பவுமே நீங்கள் அவைலபிளாக வச்சுக்கணும். சைலண்ட் மோட்லையோ இல்லை வந்து நீங்கள் வந்து நாட் ரீச்சபிள் லொக்கேஷனில் இருக்கக்கூடாது. சப்போஸ் நீங்கள் கால் பேக் பண்ண முடியல, நீங்கள் வேறு சுச்சுவேஷனில் இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சியில் இருக்குன்னா ப்ளீஸ் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள், அவங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் அண்ட் எக்ஸ்பிளைன் யுவர் சிச்சுவேஷன். இல்லைன்னா நீங்கள் அவர்கிட்ட பேசலாம். நீங்கள் அந்த கால் பிக் பண்ணி சார் நான் வந்து இப்போ அவைலபிளாக இல்லை, மேபி நான் ஆஃப்டர்நூனோ இல்லை நாளைக்கு நான் உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் வரும். உங்கள் ப்ரொஃபஷனலாக அவங்க நினைப்பாங்க. ஃப்ரெஷர் ஜாப் தேடிருக்கீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து அவைலபிளாக வைங்க. ஏன்னா உங்கள் ப்ரொஃபைல் வந்து நீங்கள் நிறைய இடத்துல அப்ளை பண்ணியிருப்பீங்க, நிறைய பேருக்கு கொடுத்துருப்பீங்க. ஸோ எந்த ரெக்ரூட்டர் எப்போ உங்களுக்கு கால் பண்ணுவான்றது தெரியாது. இப்போ இருக்க சுச்சுவேஷனில் நிறைய பேர் ஸ்பேம் கால் நினச்சிப்பாங்க. பட் மேபி அது ரெக்ரூட்டர் காலாக கூட இருக்கலாம். ஸோ அது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.